வணக்கம் சார். நம்ம பார்க்க ப்ராப்பர்ட்டி இது திருவாரூர் மாவட்டம் வரும். தஞ்சாவூர்லேருந்து மன்னார்குடி போகிற ரூட்டில் வடூர்லேருந்து கரெக்டாக ஒரு 7 கிலோமீட்டர் சார் ப்ராப்பர்ட்டி. இன்னொரு ரூட்டு வந்து தஞ்சாவூர்லேருந்து திருவாரூர் போகிற ரூட்டில் அம்மாப்பேட்டை தாண்டி நீடாம்பாளத்துக்கும் அம்மாப்பேட்டை நடுவில் வந்து கட் ரோட்டில் கரெக்டாக ஒரு 6 கிலோமீட்டர் சார். பார்க்க போகிறது ஒரு புஞ்சை விவசாய நிலம் சார். இது தார் ரோட்லேருந்து ப்ராப்பர்ட்டி நமக்கு வந்து தார் ரோட்லேருந்து வழி கொடுக்குறாங்க சார். இது உங்களுக்கு வந்து இந்த ஃபென்சிங் இருக்குல்ல, இதுலேருந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வரும். இதான் ரோடு பேசுது, தார் ரோடு பேசு. உங்களுக்கு பக்கத்தில் எல்லாமே வந்து வெறும் பண்ண இடம் தான் சார். உங்களுக்கு எல்லாமே ஃபார்ம் ஹவுஸ் தான் உங்களுக்கு பக்கத்தில் எல்லாமே. இதுதான் சார் இடம். இதுலேருந்து ஒரு 40 அடி நமக்கு செப்பரேட்டாக வழி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட இதிலே வந்து உங்களுக்கு 10-15 தென்னை மரம் வரும் இந்த இடத்துல. இதுதான் சார் நம்ம வழி. நல்ல சாயில் உங்களுக்கு, நல்லா உங்களுக்கு வந்து மணல் சார்ந்த மண் இது. இதுக்கு பின்னாடி தான் சார் இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 ஏக்கர் 11 சென்ட் சார் இது. ஆமாம், அதுக்கு வந்து 2 சர்வீஸ் இருக்குது சார். போர்வெல் கிடையாது. இதுதான் நம்ம வழி வந்து கொடுக்குற இடம். இந்த வழிக்கு வந்து செப்பரேட்டாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் சார் இது. ஆமாம், 8 ஏக்கர் 11 சென்ட் இல்லாமல் இந்த வழி வந்து நமக்கு எழுதி கொடுத்துருவாங்க. இந்த வந்து வழி வந்து எவ்வளோ அளந்து கொடுக்குறாங்களோ அதுக்கு செப்பரேட்டாக வந்து பே பண்ணுறோம். அது நம்ம பேசிக்கலாம் சார் ரேட்டு. நான் இதான் சார் இடம். இது வரைக்கும் வந்துடும் சார் இடம். இந்த மரம் வரைக்கும் வரும் சார். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 30-40 அடி வரும் சார் ஃப்ரண்டேஜ். ஜஸ்ட்டு வந்து ஒரு 150 மீட்டர் சார் வரும் அதுக்கு இதுக்கும். இந்த மரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 மரம் வரும். இந்த உள்ளே இருக்க இடத்துக்கு வந்து ஒரு 8 ஏக்கர் 11 சென்ட் சார். கிட்டத்தட்ட ஒரு 50 தென்னை மரம் இருக்கும் சார் மொத்தத்துக்கு சேர்த்து, இந்த வழியோடு சேர்த்து சொல்ல வரேன். இந்த வரப்பு ஒரு பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃபுல்லாக இடம் தான் சார் இது. அதில் போயிட்டு அந்த கடைசி இந்த வெள்ளம் தெரியுது பார்த்தீங்கன்னா மரம், அதுதான் சார். அது வரைக்கும் பவுண்ட்ரி சார் உங்களுக்கு. இது அப்படியே ரைட் ஹேண்ட் சைட் நீட்டாக போகும் சார் ப்ராப்பர்ட்டி. விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே இல்லை முப்போகம் தான் சார் உங்களுக்கு. இந்த ஏரியா ஃபுல்லாக முப்போகம் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு நல்ல மண், நல்ல நீர் வளம் ஏரியா உங்களுக்கு. மொத்தம் 8 ஏக்கர் 11 சென்ட் சார் இது. வழி வந்து அது எவ்வளோ அளந்து கொடுக்குறாங்களோ அது கொஞ்சம் எக்ஸஸாக வரும் சார் வழி. ஆமாம், 8 ஏக்கர் 11 சென்ட்னும் போது அது கொஞ்சம் எக்ஸஸாக வந்து வழி வந்துச்சுன்னா கொஞ்சம் அளவு கொஞ்சம் எக்ஸஸாக வரும். அந்த பாதை வந்து நம்ம பத்தத்தை எழுதி கொடுத்துருவாங்க சார் அந்த பாதைக்குன்னு. ஆமாம், இடம் வந்து திருவாரூர் மாவட்டம் தான் சார் வரும். இந்த மன்னார்குள்ளே இந்த இடத்துக்கு வந்து 20 கிலோமீட்டர் வரும் சார். மன்னார்குள்ளே 20 கிலோமீட்டர். நீடாமலத்துலேருந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் வரும் சார். தஞ்சாவூர் 30 கிலோமீட்டர் வரும். ஒரத்தநாடு 22 கிலோமீட்டர் வரும் சார். நான் பாருங்கள் சார், இது வந்து அப்படியே ஃபுல்லாக ரைட் ஹேண்ட் சைடு. இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே ரைட் ஹேண்ட் சைடு தான் சார் இடம். ஃபுல்லாக அறுவடை வச்சுருக்க இது நெல் பயிர் பண்ணியிருக்காங்கல்ல, ஃபுல்லாக இந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இதெல்லாம் வரும். இந்த தென்னை மரம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் தாண்டி வரும் இடம் சார். கிட்டத்தட்ட 8 ஏக்கர் 11 சென்ட். இந்த மரங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இதில் தான் சார் சேர்ந்து கணக்கு வரும். இந்த சின்னதாக ஒரு மரம் வரைக்கும் போயிட்டு ஒரு திரும்ப இதெல்லாம் இந்த இடம் தான் சார். இந்த மரத்தோட இதெல்லாம் தான் ஒரு கணக்கு. ஃபுல்லாக நீட்டாக போகும் சார். அப்படியே நீட்டாக இருக்கும். மொத்தம் 8 ஏக்கர் 11 சென்ட் சார் இது. ஆமாம், பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக அப்படியே இடம் தான். அப்படியே வந்துட்டு அந்த மரம் வந்து தென்னை மரம் வந்துட்டு ஃபுல்லாக நீட்டாக போகும் இடம் சார். இங்கெல்லாம் வந்து வாட்டர் லெவல்லாம் வந்து ஒரு 150லேருந்து 170 அடி சார் உங்களுக்கு வாட்டர் லெவலு. எல்லாமே வந்து இந்த ஏரியா போர் போட்டிருக்க எல்லாமே வந்து உங்களுக்கு 500 அடி 600 அடி போர் போட்டுருவோம் சார். எல்லாம் இருக்க வச்சுருக்கோம். எல்லாமே பெரிய இடம் தான் உங்களுக்கு. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 550 அடி போர் போட்டிருப்பாங்க சார் இந்த இடத்துல. பைப்பு இறக்கிறது வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் லெவல்னால் உங்களுக்கு 200லேருந்து 225 பைப் இறக்கியிருப்பாங்க சார் போர்வெலுக்கு. இதில் வந்து 2 ஃப்ரீ சர்வீஸ் கரண்ட் இருக்குது சார். இது மொத்தமாக தான் கொடுப்பாங்க, பிரித்து கொடுக்க மாட்டாங்க. மொத்தம் 8 ஏக்கர் 11 சென்ட்டு ப்ளஸ் வந்து வழியோட கொஞ்சம் மெஷர்மெண்ட் வரும் சார். கொஞ்சம் எக்ஸஸாக வரும் பாருங்கள். நல்ல விவசாயம் சார். நல்லா வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் சூட்டான பிளேஸு. ஏன்னா தார் ரோடு பேஸ் வந்து வழி கொடுக்குறாங்க நமக்கு. பாருங்கள், நல்லா ஃபுல்லாக தோப்பு வைக்கிறது சூட்டபுளாக இடம் சார் இது. இந்த இடத்த சுற்றி உங்களுக்கு வந்து ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து மாந்தோப்பு, உங்களுக்கு தென்னந்தோப்பு, உங்களுக்கு கொய்யா, நல்லா வந்து மணல் சார்ந்த மண் சார். இந்த ஏரியாவில் மண் வந்து நல்லா மணல் சார்ந்த மண். உங்களுக்கு தோப்பு வைக்கிறது சூட்டபுளான பிளேஸ் இது. ஏன்னா 2 சர்வீஸ் இருக்குது. இடம் வந்து மொத்தமாக தான் கூட சார், பிரித்து கொடுக்க மாட்டாங்க. 8 ஏக்கர் 11 சென்ட் மொத்தமாக கொடுப்பாங்க. ஆமாம், இதோட விலை வந்து ஒரு ஏக்கர் வந்து 21 லட்ச ரூபா சார் இது. ஆமாம், இந்த 8 ஏக்கர் 11 சென்ட்டு ஒரு ஏக்கரோட விலை வந்து 21 லட்ச ரூபா சார் இது. வழிக்கு வந்து தனியாக வந்து காசு வரும் சார். அது என்ன ரேட்டு கேல்குலேட் நேராக வந்து பேசிக்கலாம் சார் இது. ஆமாம், அது கொஞ்சம் ரேட்டு வந்து இதோட கொஞ்சம் ஜாஸ்தி சொல்கிறாங்க. அது நம்ம பேசிக்கலாம். அது இடம் பிரிச்சிருந்தால் அது ரேட்டு கொஞ்சம் நெகோஷியல் பண்ணுறது வாய்ப்புகள் இருக்குது வழிக்கு. ஆமாம், இது வந்து ஒரு ஏக்கரோட விலை வந்து 21 லட்ச ரூபா சார் இது. ஆமாம், இங்கே வந்து குழி கணக்கு தான் பேசுவாங்க. ஒரு குழி வந்து 7000 ரூபா சார் இது. ஒரு ஏக்கரோட விலை வந்து 21 லட்ச ரூபா, 21 லேக்ஸ் சார் இது. ஆமாம், புஞ்சை நிலம் சார் இது.
விவசாய நிலம், புஞ்ச நிலம், ஒரு தோப்பு, ஃபார்ம் ஹவுஸ், டோட்டல் ப்ரைஸு, ஒரு ஏக்கரோட விலை வந்து 21 லட்சம் ரூபா. தேங்க்யூ சார்.